இன்னைக்கு வந்து சிக்கன் தம் பிரியாணி வந்து செய்ய போறீங்க சரிங்களா? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலையோ இல்லை மல்டி ரெஸ்டாரண்ட்லையோ இல்லை நம்ம ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட்ல போய் நம்ம எல்லாருமே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்போங்க. பட் அதோட டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து சமைச்சா அந்த டேஸ்ட் வருமான்னு ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக வருங்க சரிங்களா? அது வீட்டில் என்ன எம்புக்காடு இருக்குதோ அதை வச்சு பண்ணா ரியலே சொல்கிறேன், உண்மையாகவே ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டு ரியலே சொல்கிறேன், இங்கே கண்டிப்பாக அந்த டேஸ்ட் கிடைக்கும் சரிங்களா? அதோட தேவையான பொருட்களை தான் எடுத்து வச்சுக்கிறேன். கரெக்டாக அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நான் பேசுகிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னாலும் சரி, என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து என்னோட ரெசிபி போட்டிருக்கிறேன். அதோட அளவு வந்து நீங்கள் எடுத்து அது நான் சொல்கிற மெத்தடில் வந்து நீ குக் பண்ணி தம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரியலே சொல்கிற அந்த டேஸ்ட்டு, அதோட ஃப்ளேவரு, அதோட ஸ்மெல்லு எல்லாமே வரும். பட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க. 1 கிலோ அரிசி, பிரியாணி அரிசி, அது எந்த அரிசி இருந்தாலும் ஓகே. பட்டு பாஸ்மதி அரிசி இருந்தாலும் ஓகே, சீரக சம்பா ரைஸ் இருந்தாலும் ஓகே. 1 கிலோ எடுத்துக்கோங்க. அதே அளவு சிக்கன் எடுத்துக்கிங்க சரிங்களா? 1 கிலோ ரைஸ்னால் அதே அளவு போட்டுக்கிங்க. அடுத்தது வெங்காயம் பார்த்தா 400 கிராம். 400 கிராமுக்கு அளவு வந்து அதோட பாதிக்கு வந்து தக்காளி, 8 பீஸ் பச்சை மிளகா, லெமனு பாதி பீஸ் போதும். ஏன்டா நம்ம வந்து தயிர் போட போகிறீங்க, அதுக்கு வந்து புளிப்பு அதிகமாக வரும். அதனால் தயிர் புளிப்பு இல்லைனாலும் பழம் ஒரு பழம் யூஸ் பண்ணிக்கிங்க, புளிப்பு இல்லைனாலும் இது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? கொத்தமல்லி புதினா 1 கப் அளவு எடுத்துக்கிங்க. பிரியாணிக்கு போகிறது வந்து முக்கியமான மசாலா வந்து இதுதான். ஒரு 2 இலை எடுத்துக்கிங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிங்க போதும். 30 மில்லின்னு வந்து நெய் எடுத்துக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முக்கியமானதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தோன்னா 2 பூண்டு எடுத்துக்கிங்க. 2 பூண்டோட அளவு வந்து பாதியில் இருக்கிற வந்து இஞ்சி எடுத்துக்கிங்க சரிங்களா? அந்த அளவு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மல்லிப்பொடி, 1 டேபிள் அளவு வந்து மிளகாப்பொடி, எண்ணெய் வந்து 50 கிராம் 50 மில்லி சரிங்களா? அதை போட்டு தான் நம்ம இருக்கிற மெட்டீரியல் வச்சு தான் நம்ம சமைக்க போகிறீங்க. அந்த ரியலி சொல்கிறேன், ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற டேஸ்ட்டு, அந்த இதில் சாப்பிட்ற டேஸ்ட்டு ரியலே உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டு அப்படியே வரும் சரிங்களா? ஓகே வாங்க நம்ம சமைச்சு அது எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற பிரியாணிக்கு கரம் மசாலா எல்லாமே இதில் போட்டுடலாம். பிரியாணி இலை எல்லாமே ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுக்க சொன்னால பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாமே இதில் போட்டுடலாம். பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுருங்க. இந்த கண்டிஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை முக்கியமான ஒரு விஷயம், வெங்காயம் இந்த கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் மசாலா போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூனு மிளகாப்பொடி, 2 டேபிள் ஸ்பூனு மல்லிப்பொடி, புதினா, கொத்தமல்லி இப்பயே போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து சொன்னீங்களா, அதுவும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு ஒட்டுக்காக போட்டு நல்லா சாத்தியா பண்ணுங்க. இந்த கண்டிஷனில் பார்த்தோன்னா உப்பு போட்டுருங்க, சால்ட்டு. தேவையான அளவு போட்டுக்கிங்க.
இந்த கண்டிஷனில் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா புதினா இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த கண்டிஷனில் வரும்போது தக்காளி போட்டுருங்க. நான் சொல்கிற மெத்தடில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. ரியலி சொல்கிறேன், அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டு, 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு, தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி அதே டேஸ்ட்டு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். இது நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டு முடிச்சிட்டு பின்னாடி நம்ம சிக்கன் போட்டுடலாம். நல்லா அந்த தக்காளி மசாலா எல்லாமே கரெக்டாக நல்லா வதங்கிடுச்சு. இந்த கண்டிஷனில் வரும்போது சிக்கன் வந்து ஏன் நான் லாஸ்ட்டாக போடுறேன்னா பீஸ் வந்து உடைக்கூடாது, அதனால தான் நான் லாஸ்ட்டாக போடுறேன். சிக்கன் போட்டு முடிஞ்ச உடனே அந்த தயிர் சொன்னாங்களே அது வந்து 50 கிராம் இருக்குது சொன்னாங்களே அதை போட்டுடலாம். இது ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். சிக்கனு இந்த மசாலா அந்த தயிர் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். சிக்கன் வந்து நல்லா இப்போ 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த மசாலா அந்த சிக்கனு எல்லாமே பார்த்தோன்னா ஃபுல் குக்கும் கிடையாது, ஒரு 50% குக் ஆகிடுச்சு. இந்த கண்டிஷனில் வரும்போது நம்ம இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வாட்டர் தான் நிறைய பேருக்கு வந்து அதோட அளவு தெரியுதில்லை, சரிங்களா? இப்போ நான் சிக்கனுக்கு வந்து ரைஸுக்கு வந்து 1 கிலோ அரிசிக்கு 750 மில்லி 2 அளவு ஊற்றுனீங்கன்னா போதும். 1.5 லிட்டரு வந்தால் போதும் தண்ணி. இந்த அளவில் வந்துச்சுன்னா 1.5 லிட்டரு தண்ணி வந்துருச்சுன்னா சிக்கன் தம் போட்டு இடக்கும்போது ரைஸ் நல்லா பல்லன்னு வரும், சரிங்களா? சால்ட்டு உப்பு போட்டுட்டேன். இதுமாதிரி வாட்டர் ஊற்றிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா பாயில் ஆகிட்டு முன்னாடி நம்ம ரைஸ் போட்டுடலாம். இப்போது சிக்கனு வாட்டர் எல்லாமே பாயில் ஆகிடுச்சு. இந்த கண்டிஷன் வரப்போ ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சால்ட்டு பார்க்கணும். இதுதான் முக்கியமான விஷயம், சால்ட்டு பார்க்கணும். சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தம் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு பின்னாடி குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸு வாட்ரு எல்லாமே ஹாஃப் அண்ட் குக் ஆகிடுச்சு. இது நல்லா வாட்ரு ட்ரை ஆகிற வரையும் குக் பண்ணிவிட்டு நம்ம தம் போட்டுடலாம். நிமிஷம் ஃபயர் பார்த்தோன்னா வெரி ஸ்லோவில் வச்சு விட்ருங்க, சரிங்களா? கேஸாக இருந்தால் தான், கேஸில் தான் சொல்கிறேன். 15 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கண்டிஷனில் லெமன் புழிஞ்சு விட்ருங்க. இந்த கண்டிஷனில் நெய் ஊற்றி விட்ருங்க. இந்த அளவுக்கு ஃபயர் சிம்பிளாக இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபயர் இருந்தால் போதும். வீட்டில் இருக்க கேஸ் அடுப்பில் வந்து இப்போ யூஸ் பண்ணால் போதும். இந்த பக்கம் என்னோடய மூடி வந்து இப்போ பரப்பராக இருக்குது, அதனால் ஏரெல்லாம் வெளியே வராது. ஒரு 15 நிமிஷம் இப்படியா இருக்கட்டும். ஓகே, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம 15 நிமிஷம் ஆனது தம் அடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா ரைஸ் பல ஆயிடுச்சு பாருங்கள்.
சிக்கன் பீஸ் ஓடையாமல் ரைஸ் ஓடையாமல் நல்லா ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றலாம். ஓகே, ஒரு வேளை சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிடணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் இதே ரெசிபி ஃபாலோ பண்ணுங்க. அதோட ரெசிபி வந்து இதே டேஸ்ட்டு அந்த ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் மல்டி ரெஸ்டாரண்ட்டு, தாபா ரெஸ்டாரண்ட்டு, எல்லா ரெஸ்டாரண்ட்டும் அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் தம் சிக்கன் பிரியாணியோட டேஸ்ட் வரும். பட் இப்போ நான் சாப்பிட்லான்னு இருக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபி வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து ப்ராப்பராக போட்டிருக்கிறேன். நான் பேசுகிறது எதுவும் உங்களுக்கு புரியலனாலும் அந்த ரெசிபி படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ சாப்பிட போகிறேன். சிக்கன் லெக் பீஸு அண்டு ரைத்தா சமைச்சு அந்த நெய் ஃப்ளேவரு எல்லாமே பக்காவாக இருக்குது. வீட்டில் அப்படி பிரமாதமாக ஹோட்டலில் சாப்பிடும் போது ஒரு ஃபீல் இருக்குது, எனக்கு கிடைக்குது. நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை.